நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு ஈடு இணையது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அம்மான் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பாடகர் உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு. Let's take a look. வணக்கம் ரஹ்மான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான அவருடைய முதல் படத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கோச்சடியான் வரைக்கும் நான் அவருடைய கம்போசிஷன்ஸ் பாடிட்டுருக்கிறேன். அதுக்கு முதல்ல அவருக்கும் எல்லான்ற இறைவனுக்கும் அது அந்த சினிமாக்களுக்கு சம்பந்தப்பட்ட கவிஞர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லோருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏஆர் ரஹ்மானோட அப்பா சேகர் அவர்கள் மலையாளம் சினிமா உலகில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கு அசிஸ்டன்ஸாக, கண்டக்டராக, அரேஞ்சராக வேலை பார்த்தார். நான் மலையாளத்துக்கு கால் எடுத்து வைத்தது அவர் மூலமாக தான். அவர் தான் என்னை தேவராஜன் மாஸ்டருக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய முதல் பாடல் பதிவு செய்கிறதுக்காக முக்கியமான காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு முதல் வாய்ப்பு, மலையாளத்தில் வந்த முதல் வாய்ப்பு மியூசிக் டைரக்டராக யோகமுள்ளவள் அப்படின்ற ஒரு படத்தில் எல்லாம் பாட்டுகள் எனக்கு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அந்த பாட்டுகளுக்கெல்லாம் ரிஹார்சல்ஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 8-9 வயசு இருக்கும் ரஹ்மானுக்கு. அப்போது திலீப் குமார் விளையாடின்னு இருப்பார், ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன். கனவுல கூட நான் நினச்சிருக்க முடியாது அவர் இந்த மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் ஆகுவார். அவர்கிட்ட நானும் பாட்டுக்கள் பாடக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அதுதான் கடவுளோட செயல். முதல் படத்திலிருந்து அவர் பாட்டு நான் பாட தொடங்கினதிலிருந்து இன்றைய வரலும் அவர்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அவருடைய புகழ் நிறைய மேலுக்கு போயிருக்கலாம், அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட அம்சங்கள் மாறி இருக்கலாம், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனில் அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற நிஜமான ஒரு நல்ல மனுஷன் மாறவே இல்லை. அதுதான் முக்கியமான விசேஷம். அவர் நீரூடி வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்தியாவோட புகழ் இன்னும் இப்போது உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு, இன்னும் ரொம்ப சின்னதாகிடுச்சு. எங்கெங்கே மார்ஸுக்கு போகிறோம், நம்ம மூனுக்கு போகிறோம், அங்கெல்லாம் கூட இசைக்கு இவர் ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும்னு நான் நினைக்கிறேன். Rahman, I wish you all the best, and I feel very proud that I happen to be part and parcel of your music journey. God be with you always. Allah बहुत अच्छा रखे आपको. नमस्कार. I think he is a great example for humility. பாத்தீங்கன்னா எப்படி பேசுறாரு பாருங்க. He's achieved so much and so much love and 5 decades, right? 5 decades of singing. ஒரு நாளைக்கு 20 பாட்டு பாடின மனுஷன் அவர் தான் நினைக்கிறேன். 20 நிமிஷத்தில் ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவார். And such a great inspiration. And it's a shame that I couldn't do as many songs I could have with him because I do such less movies. கம்மி படம் பண்ணுறத விட்டு don't have the opportunity. இப்போ கூட கோச்சடானில் பாடிருக்காரு. And you can see what difference it makes when he sings a song. சூப்பர். அண்ட் சார், ஒரு விஷயம் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன், உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. விஜய் அவார்ட்ஸ் மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எஸ்பிபி சார் உங்களுக்காக ஒரு பாட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ஸ்டுடியோவில், நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. பாடிட்டாரா? பாடிட்டார். பாடிட்டு நம்ம ஆக்சுவலாக the whole album ready. Okay. And we are still waiting for the final output of the movie. Because வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த படம் தெரிஞ்சுக்கலாமா? கோச்சடியான். கோச்சடியான். ஓகே. ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய இப்போ ரிலீஸ் ஆக போற கோச்சடியான் படத்துல ரஹ்மான் சாரோடைய இசையில எஸ்பிபி சார் ஒரு பிரம்மாண்டமான பாட்டு பாடியிருக்காரு. ஐ திங்க் we're all really looking forward to that song. ஸ்ரீனிவாசும் பாடியிருக்காரு. That's news to us as well. Sriniji. Excellent. We're really looking forward to it. அதான் ரஜினிகாந்த் கூட பாடிருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய சர்ப்ரைசஸ். ரஜினி சார் மீட் பண்ணப்போ பார்லிமெண்ட்டில் டெல்லியில் ஆக்சுவலி அவங்களுக்கு ரஜினி சாருக்கு தெரியாது, அவங்க ஒய்ஃப் அவங்க
அவரை பற்றி ஒரு பாட்டு பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் கோச்சடியான் பற்றி பேசும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் ரஜினி சார்? I think he's one of the persons I grew up with. MGR Shivaji, அப்புறம் ரஜினி கமல், such great inspirations for us. And as Rajini sir, வந்து அவரோட spirituality is one of the inspiring factors for me. அவரோட lifestyle and what he says. And he doesn't say many things. கம்மியாக சொன்னாலும் அது I think நம்ம thought provoking, it became a lesson for our life. Definitely I think is a great inspiration for the youth. Not only his style and our personality and the way he carries himself in his life. சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடல ஒவ்வொரு டிரெக்டருக்கு பண்ணும்போது, ஒரு படத்துக்கு பண்ணும்போது அது அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் குறிப்பாக பேசணும்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் வந்து பண்ணுற பாடல்கள் மட்டும் வேற மார்க்கமாக இருக்கும் சார், வேற லெவலில் இருக்கும். இஸ் தேர் a special reason for that? I think there's a special love. And தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு காமிக்கிற லவ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காம்பினேஷனில் அவங்க ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம். அதனால் நம்ம எதாவது கம்மி பண்ணோம்னா நம்மளை வந்து அடிக்க வந்துடுவாங்க. ஸோ முதல் படத்துலேருந்தே ஒரு முதலாளி வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் இப்போ வந்து எங்கேயே போகுது வானம். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி சாங் வந்ததில்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். அண்ட் அதோட பிக்சரைசேஷனும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரே ஸ்கேல் பார்க்கும்போது லுக் வெரி வெரி எக்ஸைட்டிங் கோச்சடியானில். ஐ திங்க் சப்ஜெக்ட்ஸும் சரி, ஷங்கரோட சேர்ந்து சிவாஜி அண்ட் ரோபாட் இதெல்லாம் பண்ணும்போது கூட அவரோட சுச்சுவேஷன்ஸும் கிராண்ட் ஸ்கேலில் இருக்கிறதுனால அவ்வளோ தேவைப்படுது. ஆக்சுவலி அந்த ஓப்பனிங் சாங்காக நாங்கள் எப்போதுமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இட் நெவர் டிசப்பாயின்ட்ஸ் அஸ். ஒவ்வொரு படத்துலையும் the level only keeps going higher and higher, sir. Previously I think I forgot to tell about வைரமுத்து சார். அண்ட் அவரோட லிரிக் வந்து such a great inspiration. அவர் எழுதுது ஒரு முதலாளியிலேருந்து இப்போ எங்கே போகுது வானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம் அதர் லெவல். அண்ட் இட்ஸ் such a great combination. இப்போ எஸ்பிபி சார், வைரமுத்து, அப்புறம் மியூசிக் ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் ரியலி இம்பேக்ட்ஃபுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் SS09 பார்வதி. அழகே
ஓகே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார் எப்படி சார் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு தடவை ஜோரா கை தட்டலாமா எப்படி பாடினாங்க சார் Parvati, amazing Parvati. Thank you sir. And you know why? Because நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது we just get the tune, we get the performance. I first 10 years probably I never thought about singer மூச்சு எடுக்கணும் இங்கே ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை ஆக்சுவலாக அது ஷோ பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு ஐயோ இங்கே மூச்சு எடுக்க முடியாது அவங்க ஸோ தே யூஸ் டு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க ஐ திங்க் ஷி டுக் த பிரெத் கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல அதே மாதிரி பேண்ட் ஐ திங்க் அமேசிங் பேண்ட் ரியலி பியானோ கிரேட் நான் இது வரைக்கும் போய் கேட்கும் போதெல்லாம் கொலை பண்ணுவாங்க இந்த பேண்ட்ஸ் கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் போட்டிங்க அதனால் நாங்கள் வாசிக்க முடியாதுன்ற மாதிரி ஸோ தே பிளேட் இட் அண்ட் இட் ப்ரூவ்ஸ் தட் இட் ஜஸ்ட் நீட்ஸ் டெடிகேஷன் அண்ட் இட்ஸ் ரெஸ்பெக்ட் தேங்க்யூ மிகப்பெரிய வார்த்தைகள் I think every note was played. கம்ப்யூட்டரில் வரல நம்ம வாட்சி அதில் ரெக்கார்ட் பண்ணது தான் ஐ திங்க் இட் பிளேஸ் பேக் ரைட் ஸோ ஐ திங்க் இட் ப்ரூவ்ஸ் அ பாயிண்ட் தட் தேவ் டன் இட் அண்ட் இட்ஸ் அ லெசன் ஃபார் எவ்ரி எல்ஸ் எவ்ரி அதர் பேண்ட் ஹூஸ் சேயிங் தட் fabulous ப்ளே தட் fabulous I think மணி முகத்துல அப்படியே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து எந்த மணி கொடுத்தாலும் வராது பிரைஸ்லெஸ் அப்படி இருக்கு உங்களுடைய முகம் இப்போ so happy and proud நீங்கள் கேட்டிங்க எப்படி போட்டிங்க இந்த டியூன் இல்லையா ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராக்ஸ் அது இல்லாமல் ஐ திங்க் இது பாலச்சந்திரன் சாரோட படம் அண்ட் அவரோட லெகசி பார்த்தீங்கன்னா இஸ் ஒர்க் வித் மெனி மாஸ்ட்ரோஸ் அண்ட் அவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராடனரி மியூசிக்கல் கொடுத்துருக்காங்க ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி பயம் இருக்கும் நம்ம வந்து ஏதாவது கம்மியாக கொடுத்துருக்கூடாது இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட லெகசியோட இன்ஸ்பிரேஷன் தான் அது ஆக்சுவலி beautiful and Srinidhi பார்வதி சூப்பராக பாடினா அஃப்கோர்ஸ் பார்வதிக்கு என்ன பட் பார்வதி இன்னும் நல்லா பாடுவா இந்த பாட்டு எனக்கு தெரியும் ஐ நோ யூ கேன் டூ பெட்டர் பட் இட் இஸ் வெரி குட் இல்லை ரொம்ப மேட்ராருன்னு சொல்லுங்க கொஞ்சம் ரொம்ப மிரட்டுறாரா நானா சார் அவர் எப்போதுமே அப்படிதான் சார் அழகான வார்த்தைகளை சொல்லிடுவார் அப்படியே ஆல் தி பெஸ்ட் யூடா தேங்க்ஸ் a lot நிறைய மியூசிஷியன்ஸ் உங்களோட இணைந்து வேலை செஞ்ச நிறைய மியூசிஷியன்ஸ் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் உங்கள் கூட வேலை செஞ்சாலே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஏதாவது வித்தியாசமாக கற்றுக்கணும் அப்படின்னு யூ வில் சொல்லி புஷ் பண்ண மாட்டீங்க ஆனால் உங்களை தே see you work and they learn from you அப்படின்னு சொல்லியிருக்காங்க what about home ஃபேமிலியில் இட்ஸ் ஹார்ட் டு ப்ளே எவ்ரி ரோல் கரெக்ட்லி மியூசிஷியனாக இருக்கும்போது ஐ திங்க் if you give passion to one role other role suffers so I try to manage I try to எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் இது தரணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அதாவது ஒரு கணவனா ஒரு மகனா ஒரு சகோதரனா ஒரு தந்தையா and it's not easy I'm trying my best உங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் இசையமைத்த பாடல்களில் ரொம்ப பிடித்தமான பாடல் ஏதாவது இருக்கா எஸ்பெஷலி யுவர் சன் I think my son has become a Michael Jackson fan now. ஆமாம் ஃபுல்லாக அவரோட ரிங் டோன் எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ கெட்டிங் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் ஆக்சுவலி ஹிந்துஸ்தானி கர்நாடிக் சூஃபி மியூசிக் அப்புறம் இஸ் லேர்னிங் ஆக்சுவலி ஃப்ரம் ஸ்ரீராம் இஸ் லேர்னிங் ப்ளூஸ் மாதிரி டு சிங் ஹோப்ஃபுல்லி ஸ்ரீராம் will teach him well. My elder daughter likes I think Carnatic, more classical kind of music. She listens to that part of my music. The younger one is more both contemporary. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜானரில் அவங்களுக்கு பிடிக்கும் ரைட் ஒரு மகனா அவங்களுக்கு வந்து உங்களுடைய அம்மா தான் உங்களுடைய உலகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு மகனா உங்கள் அம்மாவுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு குணம் அம்மாவுக்கு பிடிச்ச குணம் தெரியலையே அண்ட் உங்களுக்கு உங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு குணம் ஐ திங்க் அவங்களோட அன்கண்டிஷனல் லவ் சொல்லலாம் அதாவது என்ன நடந்தாலும் அந்த ஒரு பாசம் அது நான் அவங்கள இரிட்டேட் பண்ணாலும் சரி அவங்க கோச்சிட்டாலும் சரி இல்லை நான் கோச்சிட்டாலும் சரி இன்னும் அது அந்த அன்பு மாறாது ஐ மீன் எல்லாருக்கிட்டையும் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அந்த வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணலாம் அந்த டைம்லேயும் ஷி வாஸ்
unconditional about how my well-being in a way. திங்கோ ஒவ்வொரு தருணத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவார்ட் நீங்கள் வாங்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணும்போது, do you remember that moment, sir? என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இசையை வந்து ஒரு மெயின் ப்ரொஃபஷனாக ஆக்கியதே அவங்க தான். அதாவது நான் வந்து காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்க வந்து என்னுடைய ஃப்யூச்சரை முதல்ல அவங்க யூகிச்சாங்க. அது இதான் மியூசிக்கில் தான் வரணும் எங்கள் அப்பா மாதிரிங்கிறது விஷயம், விச் இஸ் சச் அ ரேர் திங்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய மியூசிஷியன்ஸே அவங்க பசங்கள்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் வரணும்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. பாருங்கள், கல்யாண் சார் பாருங்கள் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறம்போது, ஏன்னா ஐ திங்க் எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட் கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஸ்டடி ஜாப் இஸ் வெரி குட் திங். அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாப் விட்டுட்டு மியூசிக் வந்துட்டார். இந்த பேங்க் மேனேஜர் தான் நீ chemical engineer. Apro he left that, and I'm so proud of it that he's doing so well. And it also shows the music or commitment or passionate andamna we can be successful. Adhe mari ketta padakam illama. And they're all good examples, I would say. And that's the important statement all of you have to give in the Super Singer. You find respect for music. You should get that respect for music. A musician or a singer, it's superior to everything. Because you're liberating people. You're liberating from their sadness, or you're transporting them to, no more English person, sorry. அவங்கள வந்து வேற இடத்துக்கு கூட்டு போறீங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து எடுத்து ஒரு பியூரிட்டி கூட்டு போறீங்க. அதனால make sure that you set a very good example and make us all proud. We have a wonderful inspiration in you, sir. So கண்டிப்பா இந்த வார்த்தைகள், நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து they will be etched in our minds forever. Thank you. Thank you, sir. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. The Tamragatin from Manda Kural Theatre, and you're watching Ulagengam A.R. Rahman with the man himself. Super Singer 3 la irukkoodiya romba talented ana boys onna koodi Rahman sir oda adbudhamana paadalgal avaroda munnilaila paada irukanga. So please put your hands together for our wonderful performers. மேகம் வந்து சத்தம் போட்ட ஆகாயம் தான் கேட்காது. கண்ணு மாடே சேரி பாட்டா பெட்டி மாடே யா 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 அர்த்தம் என்ன பேசாம முன்னேறணும். காதல் எல்லாம் மேகம் போல தன்னாலே உண்டாக
போதும் பெண்ணோடு எல்லை கட்டி நில்லுங்க I love you சொன்னாலும் தள்ளி நின்னு சொல்லுங்க மெல்ல பேசு பெண்மை உன்னை வெறுக்காது தட்டி பேசும் ஆணை கண்டால் பிடிக்காது பெண்ணுள்ளம் ஒரு மூங்கில் காடு தீக்குச்சி ஒன்றை போட்டு பாரு அவள் பாதத்தில் தலை வைத்து அண்ணாந்து முகம் பார்த்து லவ் பிச்சை கேட்டு பாரு ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே 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 இரவின் மீது வெள்ளையடித்தார் பிடியல் என்று அர்த்தம் எதிரி பேரை சொல்லி அடித்தார் வெற்றி என்று அர்த்தம் அர்த்தம் கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தார் மச்சம் என்றே அர்த்தம் அர்த்தம் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தார் மச்சம் என்று அர்த்தம் அர்த்தம் Really nice. இந்த மேடையில் சூப்பர் சிங்கர் 4 சார்ந்த ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் ஃபேமிலியை சார்ந்த நிறைய பேர் ரஹ்மான் சாரோடைய முன்னிலையில் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் சார் ஒரு போட்டியாளர் வந்து அஃப்கோர்ஸ் இஸ் நாட் இன் ஆர் டாப் 5. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களே ஹீ இஸ் யோர் பிக்கெஸ்ட் ஃபேன். உங்களுடைய மியூசிக் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபிலாசபியும் ஒவ்வொரு நாளும் அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீ ஈட்ஸ் பிரீத்ஸ் அண்ட் லிவ்ஸ் மிஸ்டர் A.R. ரஹ்மான். அது நாங்கள் உறுதியாக சொல்லலாம். அவரை உங்களுடைய படம் கூட அவருடைய வாலெட்டில் வச்சுருக்காரு. அண்ட் எப்போ சூப்பர் சிங்கர் 4ல ரஹ்மான் சாரோடைய ரவுண்ட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒரு போட்டியாளர். We definitely think he should perform in front of you today. So please put your hands together for Arvind Srinivas. முந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா சொந்த வீடுன்னை வாவென்று அழைக்குதடா தமிழா அந்த நாட்களை நினை அவை நீங்குமா உனை நிழல் போல் வராதா அயல் நாடுந்தன் வீடல்ல விடுதியடா தமிழா வானம் எங்கும் பறந்தாலும் பறவை என்னும் தன் கூட்டில் உலகம் எங்கும் வாழ்ந்தாலும் தமிழில் எங்கும் தாய் நாட்டில் சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் அங்கு செல்வமரம் காய்த்தாலும் உள்மனத்தின் கூவல் உந்தன் செவியில் விழாதா உந்தன் தேசத்தின் குரல் தொலை
என்ன பேசலாம்? ரமான் சார் உங்க பக்கத்துல நாங்க சொன்ன மாதிரி இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னாடி சார் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? ஷூர். அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை லைஃப்பில் இனிமேல். நிறையா விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக ரமன் சார் பேசுனா இது 20 இயர்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என் பார்க்குறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, எல்லார்கிட்டையும் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ பைத்தியமாக இருக்கும் அப்படின்னு. 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன். எத்தனை வயசு ஆகுது? ரோஜா எப்போ ஆரம்பிச்சதோ அதான் என் வயசு இப்போ வரைக்கும். சார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், அதையும் தாண்டி. பட் உங்ககிட்ட நான் வந்து மியூசிக்கலாக எவ்வளோ பேர் எவ்வளோ கற்றுட்ருப்பாங்க, பட் ஹியூமனாக இம்பாசிபிள் சார் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீங். அது வந்து அதனால தான் இவ்வளோ வெறித்தனமாக நான் அவங்க மேலே இருக்கேன்றது உண்மையான காரணம் தான். ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக ஒரு சார் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கும் போது அன்றைக்கி எங்களுக்கு எக்ஸாம், 12th எக்ஸாம் அன்றைக்கி ஹாஃப் இயர்லி சம்திங் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் எக்ஸாம் பங்க் அடிச்சுட்டு அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எக்ஸாம் பாஸ் ஆகி வாங்கியிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது. ரியலி அவ்வளோ. இப்போ வந்து எனக்கு என்னமோ 20 ஆஸ்கர் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களை ஹக் பண்ணதுக்கப்புறம் சார் இம்பாசிபிள் சார். ஒவ்வொருத்தரையும் ரமன் சார் வீட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது நான் வந்து நினைப்பேன், சரி அந்த வாட்ச்மேன் எவ்வளோ லக்கி இல்லை, தினமும் ஒரு பார்க்குறாரு, கார் திறந்து ஒரு தேசமாக வாட்ச்மேன் வேலை கிடச்சாலோ டிரைவர் வேலை கிடச்சாலோ போய் சேர்ந்துடலாம் ரமன் சார் வீட்டில் அப்படின்னு தோணும். அது மாதிரி நினைக்கக்கூடாது. நீ வந்து சேர்ந்துன்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்தில் போர் வச்சுருக்கேன் மூஞ்சி பார்த்து. அப்படி இல்லை சார், கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி எல்லா ப்ரோக்ராம் ஹீரோயின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வழி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் வரல. அது வாட் டிசைட் ஸ்டாண்டர்ட் நான் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் நான் வரல. பட் போயிட்டுருக்கேன் அந்த சைடு. பட் தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். God bless you. Thank you so much சார். சார் ஒரே ஒரு தடவை பேர் மட்டும். சார் அரவிந்த். God bless you. Thank you so much சார். இந்த பாட்டு பாடும்போது எனக்கு வாலி சார் தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு இந்த சாங் சுதேஷ் வந்து தமிழில் பண்ணோன்ட்டு அவர்கிட்ட போகும்போது அவரோட ஐடியா அது ஆக்சுவலி அந்த ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவங்களோட நாடும் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு டைரெக்ஷனில் அவர் எடுத்து போனா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி சீம் டு செலிப்ரேட் தி சாங் ஸோ மச். ஸோ God bless his soul. Thanks for singing it. Thank you so much. Thank you sir. And நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தேசப்பற்று இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அதுவும் உங்களுடைய வாய்ஸில் கேட்கும்போது ஏதோ பண்ணும் சார். கடவுள் ஏதோ எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2 lines for us sir. நான் ஏன் பிறந்தேன், கண் ஏன் திறந்தேன், எனக்கே தெரியாதே. Thank you very very much. And Arvind, அவ்வளோதான், இந்த ஒரு நாள் போதும் என் லைஃப்பில். Thank you so much சார். all the best. It's just the beginning for you. Woo! Thank you so much சார். ரமான் சார், உங்களுடைய ஒரு ரசிகர் இந்த மேடையில் வந்து உங்களுக்காக பாடிட்டாரு. ஆனால் இன்னொரு பெரிய ரசிகர் உங்களுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. Let's take a look. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ரோமான். You've been a dear friend. And I was going to a cricket ground. I was preparing myself before a match. Or after I've scored 100. Celebrating, it was always your music. Your music in different times. You know, when I was really happy or when I was feeling low, when there was nothing much happening in life, it was my companion. So in a way, you've traveled with me. Wherever I've toured, you've traveled with me. Your music has traveled with me. It has entertained not just me, but you know, all of us. All of us truly enjoy your music, and we look forward to your next album. When is AR releasing his next album? So, you know, you've done that for the last 25 years. It's a long time to be at the top. I have no doubts that with your family support, I've met your family, you've got a wonderful family. With your family support and good wishes, you will continue to entertain all of us. All the very best.
That was such a surprise. Likewise, I think Sachin is a great inspiration. Our personality, I think for the past 20-25 years, he's been inspiring us. So, God bless him. சார் கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் கையிலேயே இருக்குது. சச்சின் அவர் வந்து கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ணது ஃபார் யோர் 10-year-old son அமீர். Oh, that's sweet. இந்த பேட்டில் அவர் விளையாடி இருக்காரு. And this is from him to your son, sir. Thank you. Sign பண்ணிருக்காரா? Wow, great. Thanks, Sachin. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கி போட்டு வெத்தலா செவக்கல சாமி வாய் முத்தம் கொடுத்தா செவந்திடும் சாமி சொர்க்கபுரம் போவோனோ நல்ல வழி காமி தெக்கன வீணி தொடங்கட்டும் உறவு வட்டிக்கடம் போல வளரட்டும் வைரம் கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா இரவில் ஒரு வானவில் வந்தால் குற்றமா விடை சொல் 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 மனசுக்குள் ஜல் 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 விடை சொல் 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 மனசுக்குள் ஜல் 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 கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவை இல்லாமல் வாழ்க்கையா 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பலிக்காதா கனவே கை சேரவா கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் அதை நின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு நானே நம்பணும் நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாலம் 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 பூங்கொடிக்கு கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாலம் பொண்ணு தாலி பொண்ணுக்கு எதுக்கு இதுக்கு 3 மூடி போடுவது எதற்கு உரிமைக்காக ஒத்த மூடிச்சு உரிமைக்காக ஒத்த மூடிச்சு அடியே உறவுக்காக 2 மூடிச்சு ஊருக்காக 3 மூடிச்சு முடிச்சு 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 முடிச்சு
கொஞ்சி கொஞ்சி கொள்ளாதே பூக்கும் பூவெல்லாம் பூஜைக்குன்னு எண்ணாதே பொண்ணுக்கும் பூ பிடிக்கும் மறந்து விடாதே திருமணம் கேட்கிறேன் திருநீரா கேட்கிறேன் தேதியை சொல்லிவிடு மனமே மனமே டுடு பங்காதே பங்காதே பஞ்சாங்கத்தை பங்காதே தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாதே கில்லாதே கில்லாதே கிளி மனச கில்லாதே கொல்லாதே கொல்லாதே டீனேஜ கொல்லாதே வாழ்க்கை வாழத்தானே வாழ்க்கை வாழத்தானே வாழ்க்கை வாழத்தானே Raman sir, this is from us to you. Girls சார்பாக ஒரு சின்ன dedication. Who arranged this? Praveen Saili. Super Singer 3 la report yaanu. Oh, very nice. Very nice. I particularly love the Yaro Yarodi, the dynamics of that. Please put your hands together for Malavika, Haripriya, Rakshita, Nityashri, Priyanka, Srinisha, Anu and Yarini. நமஸ்தே ரமான் சார். நிஜமாக பாடுறதை விட பேசும்போது ஒன்றுமே ஹார்ட் வந்து ஜாஸ்தியாக அடிச்சுக்கிறது. we are so very blessed சார் உங்கள் முன்னாடி பாடுறதுக்கு. hope you liked it சார். Thank you for taking the effort to perform. I really loved it. And also ஒரு விஷயம் தோணுச்சு, அதாவது நம்ம நாட்டில் வந்து if we want to do something we can do it. And that's a great thing to show. Like இவங்கெல்லாம் இப்போ பர்ஃபெக்ட் ஹார்மனிஸோடு பாடினாங்க இல்லையா? இது வரைக்கும் நான் சினிஃபீல்டில் பார்க்கும்போது மோஸ்ட்லி இது எல்லாம் யூனிசனில் பாடி அது நம்ம ட்ராக்காக மிக்ஸ் பண்ணி தான் பழக்கம். அண்ட் இவ்வளோ பர்ஃபெக்ட் பிச்சில் ஹார்மனியில் பாடினது பெரிய விஷயம். அண்ட் ரியலி குட், அமேசிங். தேங்க்ஸ் சார். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இது வந்து 1.5 நாள் ரிஹர்சலில் இவங்க பாடினது. ஸோ 1.5 நாள் தானா? 1.5 நாள். 1.5 நாளில் கற்றுட்டாங்களா? Wow. I think then you're almost pros. Wow. Professionals. Sir, would you please join us on stage? ரமான் சார், நீங்கள் எங்கே போனாலும் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதே மாதிரி இந்த மேடையிலையும் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 5 டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரமான் சார் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் கிடைக்க போகுது. எல்லார் சார்பாக நான் சொல்லிக்கிறேன், சூப்பர் சிங்கர் உடைய crowning glory நீங்க தான். Thank you so much for being here and may God give you lots of health, happiness and wonderful music to spread all around the world, sir. ரொம்ப நன்றி.